தான் கொடுக்க சொன்னேன். சூப்பராக இருக்குமே நோடுதில்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குமே உங்களுக்கு. நீ தானே வரீங்க. ஐயோ நான் அது சொல்லமே. தப்பாக சொல்ல பாவம் அம்மாட்ட இருக்கிறது ஒரு ஃபோன், நீ வீடியோ எடுத்து அதில் டேட்டா ஸ்பேஸ் ஆக்கி இல்லை இது நான் இது அப்லோட் பண்ணிவிட்டு நான் எடுத்துடுறேன். ஓகே சுமார் அதில் எனக்கு கேஷில் போய் உட்காரண்டாது. அப்போ வராது. நான் இதை நீட்டாக டேட் பண்ணிட்டேன் சுமார். இல்லை நீ உனக்கு நல்ல ஃபோன் வாங்கிக்கோ. வாங்கிக்கிறேன். இது நல்ல ஃபோன் தான். வாங்கி 1 மாதம் எவ்வளோ 6 மாதம் தான் ஆச்சு. குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ எம்டிஆர் ஆன்டிவே வருமா? இல்லை அது ஒன் வேல வரும், அது திரும்ப யூட்டன் அடிச்சுட்டு போகணும். நம்ம ஹெச்எஸ்ஆர் போயிடலாமாம்மா? ஏன் பார்க்கலாம், வழியிலங்க இருந்துன்னா முடிச்சுட்டு டக்குன்னு போயிடலாம். ஹெச்எஸ்ஆர் போயிட்டோன்னு வைங்களேன். நம்ம எம்டிஆரும் நல்லா இருக்குமே. மணி 9 ஆயிடுச்சா? அதுக்காக சொன்னேன், வழியில் எவ்வளவோ இருக்கு. அப்படி மணி 9ஆடா? 8:55. சரி போ. பாப்பா இது இருக்கும். கப்பூர்ஸ் கேஃபே இருக்கு பாருங்க மேலே. கப்பூர்ஸ் கேஃபே அங்கே இருக்கு. ஹெச்எஸ்ஆர்லேயே போவோம். ஹெச்எஸ்ஆர் கப்பூர்ஸ் கேஃபே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கனடாவில் துர்கா ஷெட்டின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தால. ஏண்டா கேட்டேன் என்ன பண்ணுறா? என்ன துர்கா ஷெட்டி என்ன சொல்லியிருப்போம். துர்கா ஷெட்டி யாருடா? இதில் சொல்லியிருந்தால அவளை ஹேண்டில் பண்ணதே இது இருந்தது. சங்கர் இல்லை. யஷ்வந்த்பூர் டு இந்த படம் எப்படின்னா இருக்கு? ஷன் படம்லாம் அவன் எப்படின்னா வழக்கமான கமர்ஷியல் ஹீரோ. நீ வந்து இவன் படம்லாம் இருக்கியா? ரித்தேஷ் சிவா பிக்சர்லாம் பார்த்துருக்கியா? ஒன்றும் பெரிய பேன் இண்டியா படம்லாம் பண்ண மாட்டான். வழக்கமான கமர்ஷியல் படம் தான் பண்ணுவான். அஜித் இதில் பேட்டியில் சொல்லியிருந்தாங்க சலார் வருதுங்கிறதுனால நான் முன்னாடி தள்ளி போகிறேன். இல்லை நான் பயப்பட போகிறதில்ல, இது பண்ண போகிறதில்ல. எனக்கு அப்பயே 1 வீக் தள்ளி போட்டான். அப்போ பயம் தான். ஆனால் அவன் இன்டர்வியூவில் தான் சொல்லியிருந்தான், கர்நாடகா மக்கள் வந்து காமிப்பாங்க, இது நம்ம ஊர் படம், நம்ம ஊர் படத்தை ஜெயிக்க வைப்பாங்க. இங்கே அந்த சிம்பத்தியே நடக்காது. படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓடும் கர்நாடகாவில். ஏனோ சிம்பத்தி சினிமா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அது இல்லை. வீடியோ எடுத்துட்டு விடுங்க. அதை பற்றி பேசுகிறேன். நாங்கள் சிம்பத்தியில் பிக்சர் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓடும். பா இல்லை தாண்டா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அமேசிங். ஒரே ஒரு வீடியோ எடுக்கிறேன். சும்மா இருக்கு, ஓவராக பண்ணாதீங்க. ஒரு வீடியோக்கான எல்லாம் பண்ணாதீங்க. டெய்லி யூஸ் பண்ண மாதிரி பேசுறேன். இது என்னன்னா கில்மான்னு ஒரு கடை. எலக்ட்ரானிக்ஸ் ஏதோ ஷாப் பிளாக் பஸ்டர் தான். நீ அவெஞ்சர்ஸ் கொடுத்துட்ட. நீ இவ்வளோ இனிமேல் பேச மாட்டேன். கில்மா கடையா? அபி எங்க இருக்கானா? அபி கில்மால இருக்கானா? எலக்ட்ரானிக்ஸ் தானடா? எலக்ட்ரானிக் தானே? ஆமா 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 கில்மான்னு இருக்கு. ஆமா அவங்க பிள்ளை எங்க இருக்காரு? என் பிள்ளை வந்து கில்மால இருக்காரு. அப்பா என்னன்னு சொல்லுவாரு? கில்மால மேனேஜரா இருக்கு. கில்மா போட்டதுல மேனேஜரா இருக்காரு. நல்ல குடும்பம். இல்ல ரெண்டு தான் கன்ஃபார்ம் தான். அபியும் அச்சோகாவும் கில்மா போயிருக்காங்க. கில்மாக்கு போயிருக்காங்களா? எப்பவுமே கில்மால தான். கில்மா நல்ல பேர் ஷாமுடு. எனக்கு தெரியல அந்த பேர். நிஜமாவே கடை இருக்கு. ஆமா ஆமா கில்மா GILMA இருக்கு. கில்மால ரேட் ஏத்திட்டான். டேய் ஷாம் என்னடா இது? ஒரு அடல்ட்ரி காமெடியா கொடுத்துட்டு இருக்க. எல்லாம் ஹிட் ஆயிட்டு இருக்கு. இதே நான் படம் எழுதிடும். நோ பொறாமையா இருக்கு எனக்கு. கில்மால ரேட் என்ன சொல்றதுதான். கில்மால என்ன விலை? கில்மா வந்து 300 ரூபாயா?
ஜேபி நகரா இது என்னது? மே Majestic. ஆஜாஜி நகர் மேலே மீது நம்ம இப்போ வந்தது யஷ்வந்த்பூர் வயா. மல்லேஸ்வரத்துல நிறைய ஹோட்டல் இருக்கு. இப்போ மே மல்லேஸ்வரத்துல திருப்பி யூ டர்ன் பண்ணோமே மல்லேஸ்வரம்னா. இல்லை லெஃப்ட் போனோம், பட் வேணாம். நீ சொல்லுவியா ஏதோ ஒண்ணா? இல்லை அது வந்து எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது. பிடிக்கும். எக் ரைஸ் அது வேணாம். அது வேண்டாம். இன்னொன்று நிறைய கிச்சன் பிராமின்ஸ் இதெல்லாம். மே சரி, ஓகே பரவாயில்ல. 8 நிமிஷம். இதாண்டா லூலு மால். லூலு மாலுக்கு செப்பரேட்டாடா ஷாம்லோ ஷாம் பிரதி இது லூலு லூலு மால். மால் இது. அதுக்கு செப்பரேட்டா கீழே அண்டர் கிரவுண்ட் ரோடு அங்க இதுதான் லூலு மால். இதுதான் லூலு மால். அதாவது யூ டர்ன் பண்றதுக்கு பதிலா அவன் தனியா ரோடு போட்டுக்கிட்டான். அண்டர் பேஸ்மெண்ட் அப்படியே போகும். அப்படியா? ஆமா. ஆனா அது மாலோட இது அவங்களோட தான் அது. அவன் இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணிருக்கான். நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம். இவன் உள்ள போனா தீம் பார்க் போன மாதிரி இருக்கு. விக்ரம் விக்கு குட்டி அப்புறம் மீரா அனுஷா குட்டி தான் வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது பாரு. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம். சூப்பரா இருக்கும். யாருடாமா நாடி அட்ரு ஃப்ளாப். இல்லை பரவாயில்ல விட ஃப்ளாப். அப்படியா? சரி, அந்த லெவலில் இருக்கு ஜோக்கு. சரி ஓகே, அடுத்த வாட்டி பண்ணுறோம் ஜோக். இப்படி போனோம். சரி ஓகே, வரப்போ இருக்கணும். இது திரும்பி மலேசியா போய் யூ டர்ன் பண்ணோம். அப்படியா? ஆமாம், நான் சொன்னேன். இது எனக்கு ஆனதே தெரியாதா? சரி ஓகே யூ டர்ன் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பு இது வழியாக போகலாம். மல்லேஸ்வரத்துல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. யூ டர்ன் பண்ணிட்டு மெஜஸ்டிக் வழியா இல்ல அந்த ரிட்டர்ன் பண்ணா நேரா போக போகுது. ரேஸ் கோர்ஸ் ரோடா போ. யூ டர்ன் பண்ணிடா. என்ன பண்ற? மல்லேஸ்வரமா? அம்மா புடிச்சிக்கிட்டா விட மாட்டான். சந்தைக்கு போனோம், ஆத்தாவையும் காசு கொடு அதே சொல்லிட்டு போறது எங்கன்னு கேட்டேன். என்ன நம்ம வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வீட்டுக்கு போறோம். ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்க? சரி நானே அதுக்கு போற இடம். தெரிஞ்சு திரும்ப லூலு மால் பக்கம் போற மாதிரி இருக்கு ரோடு. லெஃப்ட் லூலு மால் அண்டர் கிரவுண்ட். இல்ல ஆமாடா. கரெக்டா? ஆமாம், அங்கே யூ டர்ன் பண்ணலாம். ரோடு மிஸ் பண்ணிட்டோம். அதனால இவ்வளவு விளைவுகள். திருப்பி லூலு மாலேவா? ஆமா, ஒரு ரோடு மிஸ் பண்ணிட்டோம். அங்கே யூ டர்ன் பண்ணலாம் தான். ஒன்றும் பிரச்சனை, யூ டர்ன் பண்ணலாம். என்ன பண்ணுறது? லூலு மால் தானே? இல்ல அது ஏன்னா வேறு வழி இல்லை. லூலு மால் வந்து தான் போகிறோம். இப்படியே போ வேறு வழி இல்லை. மார்க்கெட்டு வழி அப்படியே போயிடு. சும்மா இதுக்கு கன்ஃபியூஷன். லூலு ஹைப்பர் மார்க்கெட். ஆனா அங்க ஒரு இல்ல இந்த ரூட் ஓகே. பேரலலா தான் போறோம். இது பெரிய டிவிஷன் வேற. அப்ப என்ன தப்பு பண்ணா? இல்ல ஆக்சுவலா அங்க உள்ள போயிருந்துருக்கணும். நான் ஒரே ஒரு அங்க புதுசானது எனக்கு தெரியல. அது அங்க இப்படி போறதுக்கு இப்படி போயிட்டேன். இவள் யாரோ நடுவுல யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. நல்ல சின்ன குடும்பம். பொண்ணுதான். அதான் எல்லாருமே ஆன்டி ஹீரோன்னு. லவ்வை சண்முகி மாதிரி ஏதோ பையன் இது பண்ணி. ஆண்டி ராஜ்கிரண்.
கண்டிப்பா ஆப்ரேஷன் எல்லாருமே சரி எனக்கும் தான் இவனுக்கு கொடுத்தாங்க ஷாம்பு கொடுக்குறான் தீப்பு தான் இன்னும் கொஞ்சம் இதில் இருக்கான் வெஸ்ட் ஃபோர்த் அது கூட போகலாம். நான் ஒரு ஹோட்டல் ஆர்ஐபி கூட ஹோட்டல் ஆர்ஐபி ஆர்ஐபி அதான் சார் ஆர்ஐபிக்கு போட்டாச்சே வந்த ஆப்பு தான் ஹிட்டு ஹோட்டல் ஹாட் ஃபாரஸ்ட் என்னன்னு கேட்டால் சுடுகாடு. என்னடா ஷாம் ஷாம் என்னடா இது ஹாட் ஃபாரஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹாட் ஃபாரஸ்ட் கேட்டால் சுடுகாடா லெஃப்ட் போடா செங்கோலி ராயண்ணா ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டு தான் வந்து அனுப்பிட்டாங்க 80 வயசுக்கு மேல உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட். இதுவும் ஏய் நல்ல ஜோக்குடா விகடல்ல. எங்க கில்மாலயா? இது ஹாட் ஃபாரஸ்ட் ஹோட்டல் ஹாட் அதுக்கு 80% டிஸ்கவுண்ட் கில்மாலே ஆகும். ஷாம்லா நீ வந்து அது இதுல விகடல்ல எழுதி விட்ட. இல்ல நல்லா இருக்கு ஹோட்டல் ஹாட் ஃபாரஸ்ட் சொல்லிட்டு போய் அது ரீச் ஆகிறதுக்குள்ள அது பழைய அதான் அந்த இதெல்லாம் இன்னும் அந்த ஜோக்கெல்லாம் வருது இல்ல விகடன்ல இது போடுறது. வருதா? இது என்ன கோயில்? தெரியலையம்மா சீனீஸ்வரர். இப்போ இது வழியாக போகலடா அந்த பர்சன் குடியில் வருமே அப்படி போயிடு திருப்பி ரயில்வே ஸ்டேஷனில் போக வேண்டாம் ஆமாம் அப்படி போயிடு மைசூர் அப்படி போயிடு ஜஸ்டா அதான்டா பேர் ஹோட்டல் ஹாட் ஃபாரஸ்ட் கேட்டால் சுடுகாடு எல்லாம் போடலாம் சமையலே ரஞ்சிப்போம் ரைட் போறியா லெஃப்ட் போன ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரைட்டாக போகுது மேடம் திருப்பி அங்கே சுற்றி வர போயிடும் திருப்பி இங்கேயே சுற்றி. அதான் இங்கே கொடுத்து ரைட் டர்ன் பண்ணிட்டு ஏர் மார்க்கெட்டு ஏண்டா அது சுப்பிரமணிய டெம்பிள் போய் அந்த இது சாப்பிட்ருவோமா சாட்னா கலாசிப்பால் நேற்று சுப்பிரமணியத்தில் வாக்கிங் நாங்கள் ரெடி பாஸ் ரெடி வாக்கிங் அதாவது நாங்க போற டைம் முடிச்சு இல்லை நம்ம கோவில் முடிச்சுட்டு அந்த ரவுண்டே வாக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீ போக முடியாது ராத்திரி ரைட் எங்கே சைட் சாப்பிட்டேன் ஹோட்டல்லையா? அங்கேயே ஒரு அதுதான் Single அங்கே dish left சாப்பிட்டாங்க. எடுக்கலாம்னு சொன்னேன். என்ன சாப்பிட்டேன்? இங்கே அங்கே ரைட் ஆளோ அதான் சொல்லிட்டு கலாசிப்பள்ளி தானே? ஆமாம் அங்கே சாம்பார்லாம் கொஞ்சம் இது போட்டு ஸ்வீட் ஜாகரி இது காட்டன் பேட்டை நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக இங்கே ரொம்ப இதாக இருக்கும் டீப்பாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபீல் ஆக்சுவலாக மீல்ஸும் காட்டன் பேட்டை காட்டன் இன்னைக்கு காத்தால டிஃபனு அதுவும் குசுமான்னு அப்படின்னா ஃப்ளவர்னு அர்த்தம். குசுமான ஃப்ளவர் கன்னடா வாசனை வாசனை ஸ்மெல் ஸ்மெல்லு வாசனை ஸ்மெல் குசுமான உள்ள பரவலா வரும் தெரியும். தமிழில் வேறு அர்த்தம் குசுமா. அதான் யாரோ சுருக்கமாக வாழை கூப்பிட்டானா குசு குசு இன்னும் சாதாரணமாக கிரிஜானா கிரின்னு கூப்பிடுவான். இப்போ குசுமாவை நீ எப்படி கூப்பிடுவேன்? வாடி குசு இங்கே வா நீ போயிட்டுறா தீபு ஆளாடு கிட்ட கொடுத்துட்ருக்கோம் தீபு நீ கொடுறா தீபு தான் இப்போ அவுட் ஆஃப் ட்ரெண்டில் இல்லை தீபு
ஸ்ட்ரைட்டாக இது வரும்டா ஏர் மார்க்கெட்டுக்கு வராங்க அங்கே இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் பசங்குடி சரி அது போயிட்டு தான் பெஸ்ட்டு எப்படினாலும் போகும். சாம்ராஜ் இது ஒன்று வருமே சாம்ராஜ்பேட்டை ஆமாம் அது வராது ஆ தெரியாது என்ன சொன்னேன். சரி விடு இது சொல்லிடவா பிரசாத்துக்கு வேண்டாமா இது வேண்டாம் நம்பர் பிளாச்சு போகிறேன் சொல்லுங்க இல்லைவா அது கொஞ்சம் டபுள் மீனிங்காக இருக்கும் ஷாமுக்கு தெரியும் இல்லை ஷாமுக்குமே தெரியாது. ஷாமுக்கு தெரியும். விக்கியா விக்கி விக்கி அஸ்வின் அளவுக்கு ஷாமுக்கு தெரியாது. ஷாமுக்கு தெரியாது சரி அப்படியா? அப்புறம் சொல்கிறேன்டா விக்கிலோ விக்கிக்கு என்ன தெரியும்? சிந்துமணி தெரியும் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் மட்டும் சஷாங்க்கு தெரியுன்றது அங்கேயே என்ன பண்ணுவோம் தெரியுமா? Left- left போறியா? எல்லாரும் left போயிரு. சாப்பிடுவோம் அங்கே உங்காட்டில் இருப்பாங்க எல்லாரும் பெஸ்ட் அப்போ எல்லாரும் ஆமா, எல்லாரும் correct ஆ சாப்பிட்டு அப்புறம் திடீர்னு காரை Correct தானே? எடுத்துட்டு லெஃப்ட் 100% கரெக்ட். பக்கா ரூட் வந்துச்சு. சின்னண்ணா சங்கா மாமி கண்ணா இவன் எல்லாரும் திருப்பி இருந்து போயிட்டு அந்த அதான் அந்த பஸ் ஸ்டாண்டில் பாதாம் பால் பாதாம் பால். விகு எல்லாரும் செமையா இருந்தது. ஜாலியாக அவங்க இது கேர் மார்க்கெட் தானே? ஆமாண்டா இதான் கூட போனோம். இது பிரசாந்தி பாதாம் மில்க் குடிச்சோமே. பிரசாந்தி உங்களுக்கு நான் வந்து இது சொன்னேன் அந்த சுப்பிரமணிய டெம்பிள் அமைஞ்ச இடம் இது பார்க்க இப்படி தான் இருக்கும் பாருங்க. அது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். ஏர் மார்க்கெட்டா இதான் அது இந்த இடம் தான் அது ஏர் மார்க்கெட்டுன்பாங்க. இது மார்க்கெட் பிளேஸ் அது இப்போ ஒத்துக்கிறேன் இது வந்து அப்படி தான் இருக்கும். அதுவும் அப்படி தான் இருந்துச்சு அது. ஆக்சுவலாக முதல்ல முதல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. பக்கத்தில் வீடு பழைய காலத்து வீடு எல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணு. சூப்பராக இப்படி இருக்கும். அது நான் சொல்கிறேன் அது இல்ல, பழைய எனக்குமே அந்த காலத்து இடம் நிறைய மரம் இருந்து போய் அப்படி அதான்ப்பா வில்லுங்கட்டி எல்லாரும் வந்துட்டா எல்லாமே இதாச்சு. நாங்கள் என்ன எடுத்தோம்னா அந்த கோவில் வந்து ஃபுல் அத்தாரிட்டி இன்னுமே கொஞ்சம் இருக்கு அதை பற்றி நம்பவா அது ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கணும். பற்றி 14 செகண்ட் நாமே கற்றுவோம். அப்போ இவாள்லாம் கிளீனிங்க்கு வர மாட்டேன். இதோ சரி இந்த இடம் பாருங்க இங்கே அப்படியே இருக்கு. அப்படியே இங்கேயா ஃபுட் கோர்ட்டு இங்கே ஃபுட் கோர்ட் போட்டால் அவ்வளோதான். இங்கே இல்லை Street court இடம் அது. அது இல்லை நீங்கள் நீ போவோம் என்னால் ஃபுல்லாக பட்டிருக்கோம். அங்கே தான் மம்மிலாம் வந்தபோது போனேன். இல்லைமே அது இவிபுரம். இது இது வந்து ஏர் மார்க்கெட். அதோட இப்போ சமய ஏரியாடா நீ கூட்டு போகுது. இப்போ ஒரு பண்ணு ரைட் சைடு எடுத்து இவிபுரம் வழியாக போயிட்டு பஸ் கூட போயிடலாம் பெஸ்ட்டு. இல்லை இல்லை சார் சப்போஸ் ஏதாவது ஓட்டு திறக்கலைன்னா கூட ஆற்றுல மாவு எப்படியே போறியா? அங்கே போகுது. சூடு பண்ணலாம் இருந்தால் போகலாம் இல்லையா? இங்கே தான் ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குமா ரொம்ப நல்லாயிருக்கும். இவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்பாங்க வெரி ஃபேமஸ். நம்ம இது சாப்பிட்டது அதுதானே? அதே தான் சாப்பிடும் நல்லா சாப்பிட்டோமே அதே தான். அங்கே வேணா போய் சாப்பிடலாம். வெஜ்ஜு பியூர் நான் இருக்கோம் வெஜிடேரியன் தான் அங்கே வேணா போய் சாப்பிட்டு வரலாம். இருக்கா இங்கே தான் பக்கத்தில் இது இப்படியே போனால் விழுப்புரம் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. சக்னா இருக்குது. காசிப்பாடி செக்கடான்றது ஆடு இருக்கு இல்லையா அதோட எல்லா ஆட்ஸுமே சாப்பிடுவாங்க. ராசிப்பாளியா சக்கடான் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திஸ் இஸ் ஒன் லொக்காலிட்டி எங்கே வந்து எக்கச்சக்க வயலேஷன்ஸ் நடக்கக்கூடிய லொக்காலிட்டி. இது எக்கச்சக்கமாக நடக்கும். அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது வெரி அன்சேஃப். இப்போ இதான் கல்லாசி போகலாம். இதே தான் அதான் ரொம்ப நல்ல நல்ல ரோடில் ஓடணும். நல்ல நல்ல ரோடில் தெரியாதனமா முட்டினாலும் முடிஞ்சிச்சு கதை. அவங்ககிட்ட சண்டையே காரே உடைச்சிருவாங்க. ஆமாம்மா நிறைய கேஸ் இருக்குது. நான் யூடியூப்ல வீடியோ காட்டுறேன்.
பாரு கலாசி பாலியா சொபுகனு நாச்சிசு பெடகியா அதான் என்னன்னா எல்லா ஊர் எல்லா ஸ்ட்ரீட் ரவுடிஸ் இருப்பாங்க. ஆமாம்மா பக்கம் அப்படி சார் கந்துவட்டி அது இதில் நீ நடக்குங்க அந்தேன்னு சொல்லுவாங்க கன்னடாவில். இது அப்படிதான் இருக்கும். நம்ம ஊரில் மெட்ராஸில் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. ரிச்சி ஸ்ட்ரீட்னு நீங்கள் இரும்பு பிக்சர் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஏரியா. இங்கே இந்த செகண்ட் ஹேண்டு குட்ஸ் எல்லாமே கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ், ஐ மீன் லேப்டாப் தான் இந்த மாதிரி குஜிலி கடை, டயர், வண்டி எல்லாமே செகண்ட் ஹேண்ட்ஸ் எல்லாம் விற்பாங்க. திருடிட்டு வந்த வண்டியில் அப்படி வைப்பாங்க. நிறைய இருக்குங்க ஸ்கேம்ஸ். ஆனால் நீங்கள் இதுவாக வாங்கணுன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு எதாவது வாங்கணுன்னா இங்கே தான் வந்து வாங்க. பட்ஜெட்டுக்கு அதான் சிம்பிள். இப்போ எந்த ஹோட்டல் போகிறோம் ஆக்சுவலாக? எச்எஸ்ஆர்லேயே விட்டு போகிறோம். அது போகிறோம். இல்லைன்னா இங்கே பக்கத்தில் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது போகிறோம். அதனால ஓகே. சரி ஓகே. நேரம் தான். ஆமாம். ஹோட்டல் அல் தைபா. பாஸ் பண்ணுறியா? ஏரியா இந்த பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு.